சிஎஸ்எஸில் வந்து பேடிங்னா என்ன, அதே மாதிரி மார்ஜின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சிஎஸ்எஸில் மார்ஜின்னா என்ன, அதே மாதிரி பேடிங்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெச்டிஎம்எல்லில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரே ஒரு டேக் எழுதியிருக்கேன். H1 சொல்லி கொடுத்துட்டு ஒரு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த H1 டேக்கை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா பார்டர் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். பார்டர் கொடுத்துட்டு இப்போ அதை வந்து இண்டெக்ஸ் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துங்க. காப்பி பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் கூகுள் குரோமில் போய் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் அதாவது ஒரு பார்டர் போட்டிருக்கு. பார்டர் போட்டது உள்ளே வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து H1 டேக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா மார்ஜின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து மார்ஜின்னா என்ன, இப்போ நான் இந்த H1 டேக்கு வந்து மார்ஜின் செட் பண்ணணும். அப்போ style.css வந்துருங்க. சிஎஸ்எஸில் வந்து இந்த இடத்துல இந்த பார்டர் கீழே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மார்ஜின் சொல்லி கொடுங்க. மார்ஜின் சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஒன்று இந்த மார்ஜின் வரும். மார்ஜினில் வந்து எனக்கு டாப்பில் வேணும்னு வச்சிங்களேன். மார்ஜின் ஐஃபன் கொடுத்துட்டு டாப்பு கொடுத்துருங்க. டாப்பு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதாவது மார்ஜினில் வந்து மார்ஜின் டாப்பில் வேணும் எனக்கு 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இதை போய் ரன் பண்ணி பாருங்கள். குரோமுக்கு போயிட்டிங்கன்னா போயிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்போ நான் மார்ஜின் ஜஸ்ட்டு வந்து ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இறங்கிருக்கு பார்த்தீங்களா, டாப்பில் வந்து என்ன இருந்திருக்கு 50% 50 பிக்சல் வந்து இறங்கியிருக்கு. இந்த இறங்கிருக்கு பாருங்கள். அதான் மார்ஜின். இதான் வந்து சொல்கிறது மார்ஜின் வருது. 50 பிக்சல் வந்து டாப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ அதே வந்து எனக்கு இந்த இடத்துல மார்ஜினில் வந்து எனக்கு மார்ஜின் லெஃப்ட்டில் வேணும்னு வச்சிங்களேன். லெஃப்ட்டில் வந்து எனக்கு ஒரு 50% வேணும். லெஃப்ட்டில் வந்து 50 பிக்சல் வேணும்னு வச்சுங்க. 50 பிக்சல் வேணும். அதே மாதிரி வந்து ரைட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் மார்ஜின் ரைட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 25% வேணும். 25 பிக்சல் இந்த மாதிரி வேணும்னா கொடுத்துக்கலாம். இதே மாதிரி என்ன டாப்பு கொடுக்கலாம், லெஃப்ட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி ரைட்டு கொடுக்கலாம், பாட்டமும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணுறது தான் சொல்கிறது மார்ஜின் சொல்கிறது. இப்போ போய் இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த சைடில் லெஃப்ட் சைட்லேயே வந்துருச்சு. அதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துலையும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து நம்ம மார்ஜினை வந்து லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பேர் சொல்கிறது மார்ஜின் சொல்கிறது. அடுத்தது எனக்கு வந்து பேடிங் என்னன்னு சொல்லி பாருங்கள். இதில் பேடிங்னா இப்போ மார்ஜினை விட்டுருங்க. மார்ஜின் அப்படியே தூக்கிடுவோம். மார்ஜின் தேவையில்லை நமக்கு. பேடிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பேடிங் கொடுக்குறோம். பேடிங்னு கொடுத்தோன்னே பேடிங்கில் வந்து டாப் கொடுக்குறேன். பேடிங்கில் வந்து டாப்பு கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து 50 பிக்சல் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 50 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ அது போய் ரன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல போய் ரீப்ரெஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்குள்ளேங்க மார்ஜின் வந்து வெளில வராது. இந்த பேடிங்னா இந்த பாக்ஸுக்குள்ளே மேலேருந்து 50 பிக்சல் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி இது பண்ணிடுறேன். ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த பார்டருக்குள்ளே உள்ள டெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யும், டாப்லேருந்து 50% கீழே இறங்கிடும். 50 பிக்சல் வந்து கீழே இறங்கிடும். இப்போ அதே வந்து பாட்டத்தில் கொடுத்து பாருங்கள், லெஃப்ட்டில் கொடுத்து பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இதில் போய் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு பேடிங் கொடுத்துட்டு எனக்கு ரைட் சைடில் வேணும்னு வச்சுங்க. ரைட்டு வேணாம், இது லெஃப்ட்டு கொடுங்க. லெஃப்ட்டில் வந்து எனக்கு லெஃப்ட்டில் கொடுத்து பாருங்கள். ஐஃபோனு லெஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு லெஃப்ட்டில் எனக்கு வந்து ஒரு 25% வச்சுங்க. 25% கொடுத்து பாருங்கள். 20% கொடுக்கலாம். 25% கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு பேடிங் பாட்டத்தில் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். பாட்டத்தில் ஒரு 25%. பாட்டத்தில் வந்து ஒரு 25% இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா,
இந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி மாறிக்கும் 50%. இங்கே வந்து நம்ம 25% கொடுத்துருக்கோம், அதனால் வந்து இந்த இடத்துல காட்டுது. கீழே வந்து 50% கொடுத்துருக்கோம், அதனால் வந்து அதிகமாக காட்டுது. பிக்சல் வேறு, பர்சன்டேஜ் வேறு. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல வேணுமோ ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக உள்ளதுன்னு சொல்கிறது பேடிங்னு சொல்கிறது. இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம இந்த இதில் வந்து சிஎஸ்எஸில் வந்து பேடிங்னா என்ன, அதே மாதிரி மார்ஜின்னா என்ன. பேடிங்னா வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, இந்த ஒயிட் ஏரியாவில் இந்த வெளியில் அவுட் சைடில் உள்ளது, வெளியில் உள்ளது. அதே பேடிங்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே உள்ள டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறது தான் நான் சொல்கிறது. எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு செட் பண்ணுறது வந்து பேடிங்னு சொல்கிறது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.